பிரச்சனைன்னு வந்தால் தலைவரிக்க ஓட்டினவன் நீ ஆனால் பழி வந்து திமுக மேலே. ஜனநாயகம் படத்தை ஷூட்டிங் எடுத்துட்டு நீயும் பிஜேபியும் டைப் பண்ணி பிஜேபி வந்து உனக்காக அந்த படத்தை நிறுத்தி வச்சுருக்கான். ஓகே, பராசக்தியோட போய் மோதுனா நம்ம படம் ஃப்ளாப் ஆயிரும். ஏற்கனவே வந்து பாளையார் நடித்த படத்தை காப்பி பண்ணியிருக்க. அப்படியே அந்த படம் இங்கே வந்தால் ஃப்ளாப் ஆச்சுன்னா நம்ம இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் போயிரும்னு பிஜேபியில் கையில் காலை விழுந்து படத்தை பிளாக் பண்ண சொல்லியிருக்கேன் சென்சார் போர்டு அதிகாரிகிட்ட. அவன் பிளாக் பண்ணி வச்சுட்டு உனக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஒரு பிம்பத்தை காமிச்சான். ஓகே, அந்த பிம்பம் என்னாச்சு? அந்த பிம்பம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகன் படத்தை முடக்குனதுல வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டு சதி பண்ணி என் படத்தை முடக்கிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு நீ வந்து ஒரு ஞான சூன்யம்ன்றது எல்லாம் தெரிஞ்சு போகுது. திமுகவுக்கும் சென்சார் போர்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல பாஜக கூட கூட்டு சதி. எப்படி கூட்டு சதி? நீ ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கியா? ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கியா நீ? எப்படி சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நீ யார்கிட்ட போய் போட்டு காமிச்சா? திமுக தலைவர்கிட்ட போட்டு காமிச்சா இல்லை தலைமை செயலாளர்கிட்ட போட்டு காமிச்சியா? யார்கிட்ட போட்டு காமிச்சா? சென்சார் போர்டு அதிகாரிகள் யாரு? அப்போ இவ்வளோ நாளாக சென்சார் போர்டு அதிகாரி கூட யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கேன்னா